வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு எம்மியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 1/2 kg பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு, பொட்டேட்டோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, அப்போ தான் அந்த பொட்டேட்டோக்குள்ளே உப்பு ஏறும். குக்கரை மூடி ஒரு 2லேருந்து 3 சவுண்ட் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது வெந்த பொட்டேட்டோவை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானவுடனே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை. நம்ம வெந்த பொட்டேட்டோவை, பேபி பொட்டேட்டோவை போடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், நார்மல் சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-2.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போடணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ அப்படியே பரட்டி விட்டு எடுத்தால் பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. நம்மளோட சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.